Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்கள் வந்து நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது கடைசி நேர ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறையா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி பார்ட் 2 பார்ட் 3 வந்து 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து முழுமையாக அட்டன் பண்ணக்கூடிய வகையில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிஎம் மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் எக்ஸாமில் பயம் இல்லாமல் எழுதலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து டஃப் பண்ணாங்கன்னா ஒரு சில பகுதியில் மட்டும்தான் வந்து பப்ளிக் எக்ஸாமில் டஃப் பண்ணுவாங்க. இப்போ பார்ட் 1 வந்து 21 மார்க்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 15 கேள்விகள் கண்டிப்பாக வந்து எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் புக் பேக் தான் கேட்க போகிறாங்க. 5 கேள்விகள் 6 கேள்வி கண்டிப்பாக புக்குன்னு கேட்பாங்க. அதுவுமே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். பார்ட் 2 பார்ட் 3 பொறுத்தவரைக்கு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து கம்பல்சரி கொஸ்டின் மட்டும்தான். இப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு 10 கேள்வி கொடுத்து 7 2 மார்க் அட்டன் பண்ணணும், 7 3 மார்க் அட்டன் பண்ணணும். உங்களை ரொம்ப டைட் பண்ணால் கூட கம்பல்சரி கொஸ்டினும் இன்னும் ஒரு சில வினாக்கள் மட்டும் தான் டைட் பண்ணுவாங்க. ஸோ பாக்கி 7 கேள்விகள் வந்து புக்கு எக்ஸசைசஸ் தான் கேட்பாங்க. ஸோ தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அதே மாதிரி தான் 3 மார்க்ஸும். இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு 7 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் உங்களை காம்ப்ளிகேட்டடாக கேட்கணும் அப்படின்னா 2 கேள்விகள் தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ரிமைனிங் 5 கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்டட் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப எல்லா கொஸ்டினுமே டைட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயுமே ஒரு சில வினாக்கள் மட்டும் தான் டைட் பண்ணுவாங்க. மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம பேசிக் நல்லா புரிஞ்சுருக்கணும், அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்து 7 5 மார்க்கையுமே அட்டன் பண்ணக்கூடிய வகையில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு சாப்டர் வைஸாக வந்து கொடுத்துருக்கு. மிக முக்கியமாக சார் என் பாஸ் ஆகிறதே கஷ்டம், எங்களுக்கு எந்தெந்த சாப்டர் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 2 3 6 11 12 இந்த 6 சாப்டர் நீங்கள் படிக்கக்கூடிய பட்சத்தில் 50 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். சார் எக்ஸ்பெக்டட் சம்மு மட்டும் நம்ம படிக்க முடியாது. ஒரு நம்ம சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாப்டரில் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் வந்து அட்டன் பண்ண முடியும். குறிப்பிட்ட சம்மை மட்டும் பார்த்து நம்மளால் வந்து எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எதுவுமே படிக்கலை, நான் எந்த சாப்டர் படிக்கணும் 12 சாப்டர்னா சாப்டர் 1 படிங்க, 2 படிங்க, 3 படிங்க, 6 படிங்க, 11 12 இந்த 6 சாப்டர் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களாவே உங்களால் வந்து மினிமம் ஒரு 50 மார்க் மேக்ஸிமம் வந்து எடுத்துடலாம். ஸோ அதெல்லாமல் இந்த வீடியோவில் கொடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேங்காக டவுன்லோட் பண்ணி 5 மார்க்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது கடைசி நேர ஒர்க் அவுட்டு. ஸோ ஏற்கனவே நிறையா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ நல்லபடியாக செக் அவுட் பண்ணி படிச்சுட்டு நாளை தேர்வுகளை வந்து சூப்பராக எழுதுங்க. மேக்ஸில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓவர் ரைட்டிங் இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.